ரோட்டு கடை ஸ்டைலில் நல்லா மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் பக்கோடா வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்ன பீஸா ஆஞ்சு வச்சிருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து ஆஞ்சி வச்ச காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலக்கி நல்லா கொதிக்கிற பதத்துக்கு வரும்போது அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு பாத்திரத்துல இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, கொஞ்சமா சோம்புத்தூள், காரத்துக்கு காரத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு காஷ்மீர் மிளகாய் தூளோட ஊற வச்சு பேஸ்டா அரைச்சு இதோட சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கைகளால வெறும்னே பிசைஞ்சுக்கோங்க. தண்ணீர் கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை. இதுல இருக்கிற தண்ணீரே போதுமானது. இப்ப அடுப்பு பத்த வச்சு நல்லா சூடா இருக்கக்கூடிய எண்ணெயில போட்டு 2 பரட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மொறு மொறு கடையில வைக்கக்கூடிய காலிஃபிளவர் ரெடிங்க. நல்லா சுட சுட இஞ்சி டீயோ காஃபி இதோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த கிளைமேட்டுக்கு செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.